மறுபடியும் கிரௌட்ரி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நான் ஜார்ஜ் கோயம்புத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கு ஒரு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ. ரைட்டு, நம்ம கிரௌட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கறதும் கிடைக்கும், எதிர்பார்க்காததும் கிடைக்கும். நம்ம எந்த டைம்ல என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது கரெக்டான டைம்ல நமக்கு ஒவ்வொரு விஷயமும் கிடைச்சிட்டு இருக்கு. கரெக்ட் தானே? ரைட். அந்த வகையில நம்ம இப்ப 3வது ஆண்டுல காலடி எடுத்து வச்சிருக்கோம். சோ அதுக்காக நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பிளானை நமக்கு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா க்ரோவ் ஃபேமிலி அப்படின்ற ஒரு நேம்ல பைனரி சிஸ்டம் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம சிஸ்டம்ல பைனரி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. சிங்கிள் என்ட்ரிக்கு பணம் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு பிளானுமே நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ அந்த வகையில இதுவும் தொடருது. Growtree.io 3.0 3வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு Growtree பெருமையுடன் வழங்கும் க்ரோவ் ஃபேமிலி பைனரி. சோ இந்த பைனரி எப்படி இருக்க போகுது, இதை நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ரமேஷ் சார், ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது மாஸ்டர். ஓகே, ரைட். க்ரோவ் ஃபேமிலி பேக்கேஜஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பைனரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஒன்னு பிகினர் அப்படின்னு சொல்லக்கூடிய $25, எகைன் ஜூனியர் என்று சொல்லக்கூடிய $50, சீனியர் என்று சொல்லக்கூடிய $100. இப்ப 3 பிளான் இங்க லைவுக்கு கொண்டு வராங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த $25 பிளான் இப்ப லான்ச் ஆகல. இது ஒரு 3 மந்த் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப வரக்கூடியது இந்த $50, $100. சோ 2 பிளான் இப்ப லைவுக்கு வர இருக்கிறது. ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த 3 பிளான்ல நம்ம ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணினால், ஒரு நபரை நம்ம நேரடியா அறிமுகப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, $25 ஒரு நபரை அறிமுகப்படுத்தினால் $2.5 கிடைக்கும். $50 ஒரு நபரை அறிமுகப்படுத்தினால் $5 கிடைக்கும். $100 ஒருத்தர் அறிமுகப்படுத்தினால் $10 கிடைக்கும். சோ 2 பேர் அறிமுகப்படுத்தினால் என்ன கிடைக்கும், 4 பேர் அறிமுகப்படுத்தினா என்ன கிடைக்கும் அப்படின்றத இதுல கொடுத்திருக்கோம். இது உங்களுக்கு கம்மியா தெரியலாம். ஆனா ஒரு நபர்கிட்ட இருந்து பல தடவைகள் உங்களுக்கு இந்த டாலர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை இங்க கொடுத்திருக்காங்க. எந்த பிசினஸ்ல நீங்க போனீங்கன்னாலும் டைரக்ட்ன்றது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஆனால் Growtree பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம் எத்தனை வாட்டி கிடைக்கும்? 100 வாட்டி கிடைக்கும், 1000 வாட்டி கிடைக்கும். ஒரு நபர்கிட்ட இருந்து டைரக்ட் இன்கம் என்றது பல தடவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க. பிளானா நல்ல தெளிவா பாருங்க. இந்த சூப்பரான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் நீங்க கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு சம்பாதிக்க முடியும். 3 பிளான், 3க்குமே பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் என்ற ஒரு விஷயம் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, க்ரோவ் ஃபேமிலி இன்கம் என்றதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான பிளான் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட 14, 15 வகையான பிளான் இருக்கு. இன்னும் ஒரு 4 வகையான பிளான் இதுல ஆட் ஆகுது. டைரக்ட் இன்கம், கப்பிள் மேட்ச் இன்கம், ஃப்ரெண்ட்ஸ் இன்கம், ரிலேட்டிவ் இன்கம் இப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் இன்கம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய வருமானம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது கப்பிள் மேட்ச் இன்கம்ன்றது நீங்க பைனரி மேட்ச் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வருமானம். பைனரின்றது இது ஒரு ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் மெத்தட்ல உருவாக்கப்பட்ட ஒரு பைனரி. பைனரின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மேட்ச் ஆனா தான் பைனரி. நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டது லெஃப்ட்ல ஒரு நபரை அறிமுகப்படுத்தணும், ரைட்ல ஒரு நபரை அறிமுகப்படுத்தணும். கரெக்ட் தானே? ரெண்டு நபர்களை நீங்க ஏ பி என்று கொண்டு வந்தால் பைனரி மேட்ச் ஆகும். கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நான் இருக்கேன், ஜார்ஜ் என்ற நபர் இருக்காரு. இவர் வந்து ஏ என்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்துறாரு. கரெக்டா? நான் என்ன பண்றேன், ஏ என்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்துறேன். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப இந்த ஏ நபர் என்ன பண்ணுவாருன்னா என்னோட ஒரு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். கரெக்டா? இப்ப நான் இன்னொரு நபர் அறிமுகப்படுத்தினால் எனக்கு பைனரி மேட்ச் ஆகும். இதுதான் இது வரைக்கும் இருக்கிற சிஸ்டம். ஆனால் இங்க என்ன வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ நபரே இங்கேயும் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொடுத்திருக்காங்க. அற்புதமா இருக்கு. அடுத்து வரக்கூடியத ரொம்ப அவதானமா கவனிங்க. இது ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கும். ஓகே, கப்பிள் மேட்ச் இன்கம்ன்றது அப்படிதான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் இன்கம், இது ஃப்ரெண்ட்ஸ் இன்கம் என்ன அப்படின்னா நீங்க யாரை டைரக்டா அறிமுகப்படுத்துறீங்களோ அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய மெம்பர்ஸ்கிட்ட இருந்து உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்கும். ரிலேட்டிவ் இன்கம் இது வந்து ஒரு ஜாக்பாட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க $50 உள்ள வந்தீங்கன்னா $100 உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. வித்தவுட் ஒர்க் எனி, அதாவது ஒர்க் எதுவும் இல்லாம $100 உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்கும். அது எப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபேமிலி இன்கம், டைரக்ட் இன்கம், கப்பிள் மேட்ச் இன்கம். ரைட், ஓகே. இப்ப நம்ம ரெண்டாவது இன்கமுக்கு வந்திருக்கோம். $50 பிளானுக்குரிய இன்கம் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம யூனியர் பேக்கேஜோட வேல்யூ $50, டைரக்ட் இன்கம் 5. கரெக்டா? ரைட். இப்ப ஏன்ற ஒரு நபர் இருக்காரு, $50 வந்திருக்காரு. பி என்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்துறாரு, சி என்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்துறாரு. இவருக்கு பேர் மேட்சா $50 கிடைக்கும். கரெக்டா? இந்த $50 என்ன எல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப்பிள் மேட்ச் இன்கமுக்கு ஒரு $25 உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். இந்த லெவல் கமிஷனுக்காக ஒரு $5 டிடக்ஷன் ஆகும். சிங்கிள் லெக்குக்காக ஒரு $5 டிடக்ஷன் ஆகும். அப்போ உங்களுக்கு தேரிய கிடைக்கக்கூடியது $25. அப்ப ஒரு பேர் மேட்ச் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா $25 கப்பிள் மேட்ச் இன்கம் ஆகவும், டைரக்ட் இன்கம்ல $10, மொத்தம் $35 உங்களுக்கு ஸ்பாட்ல கிடைக்கும். அது இல்லாம லெவல் கமிஷன் கிடைக்கும், சிங்கிள் லெக் இன்கமும் கிடைக்கும். இப்ப பாருங்க, இப்ப இது ஒரு எப்படி என்று சொல்றேன்டா, இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பைனரி. இப்ப நீங்க ஏ என்ற ஒரு நபர் நீங்க இருக்கீங்க, பி சி என்ற 2 பேரை நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு நீங்க A1 என்ற இடத்துல போய் இருப்பீங்க. இங்க வந்து இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்க, இது வேக்கண்டா இருக்கும். நம்ம இதுவரை அளவு பார்த்த பைனரில் என்ன நடக்கும்னா இப்படியே கீழே லெஃப்ட் ரைட்டுன்னு போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல 1000 பேர் இருப்பாங்க, ஒரு பக்கத்துல 10 பேர் இருந்துட்டு நம்ம மேட்ச் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருப்போம். இங்க அப்படி கிடையாது. வர்ற 2 பேரும் ஆட்டோமேட்டிக் மேட்ச் ஆகும். நீங்க டைரக்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா 2 பக்கம் மேட்ச் ஆகும். அல்லது சிங்கிள் லெக்லயே ஒருத்தர் ஒர்க் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆகும். இது ஃபர்ஸ்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க வர்றீங்க, $50 ஆக்டிவேஷன் பண்றீங்க, பி என்ற ஒரு நபரை சி என்ற ஒரு நபரை கொண்டு வரீங்க, உங்களுக்கு $50 பேர் மேட்ச், அதுல டிடக்ஷன் எல்லாம் போக $35 உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இப்ப இந்த பேர் மேட்ச் ஆனதை காட்டிலும் உங்களோட ஐடி இங்க இருக்காது. இது வந்து ரீப்ளேஸ் ஆகி A1 என்ற பொசிஷன்ல போய் அடுத்த பைனரிக்குரிய சிஸ்டம் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓபன் ஆகும்போது இங்கேயும் $50 வந்து நீங்க உட்காருவீங்க. கரெக்டா? இங்க ஒன்னில் இந்த பி வந்து உட்காரலாம், அல்லது சி உட்காரலாம், அல்லது
நீங்க புதுசா கொடுக்கக்கூடிய மூணாவது நாலாவது டைரக்ட் வந்து இங்க உட்காரலாம். அவங்க எக்ஸா இருக்கலாம் அல்லது வையா இருக்கலாம். யார் வேணாலும் வந்து உட்காரலாம். சரிங்களா? அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய பைனரியில கொடுக்கக்கூடிய டைரக்ட் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டா உட்கார்ந்து பைனரி மேட்ச் ஆகும். பைனரி மேட்ச் ஆக உங்களுக்கு ஒவ்வொரு ஐடி ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம், அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. இப்ப இதுல பியும் சியும் வரலாம், பியும் சியும் வரலாம், அல்லது நீங்க புதுசா கொடுக்கக்கூடிய எக்ஸும் வையும் வரலாம். வந்து உங்களுக்கு பைனரி மேட்ச் ஆகலாம். ஸோ எகைன் இது மேட்ச் ஆனதும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா A2 என்ற ஒரு பிளேஸ்ல போய் உட்காருவீங்க. ரைட்டா? இப்ப பாருங்க, நீங்க பியையும் சியையும் கொண்டு வந்தது காட்டிலும் உங்களுக்கு 5 மஞ்சும் $10 டைரக்ட் இன்கம் கிடைச்சிருக்கும். எகைன் நீங்க இங்க வந்து உட்காரும் போது உங்க அப்ளைனுக்கு எகைன் டைரக்ட் இன்கம் போகும். அதே மாதிரி இங்க பியும் சியும் எகைன் இங்க வந்து உட்கார்ந்தாலும் உங்களுக்கு எகைன் டைரக்ட் இன்கம் இங்க கிடைக்கும். அப்ப பாருங்க, இந்த பியும் சியும் ஒவ்வொரு பைனரி மேட்ச் ஆக உங்களுக்கு இந்த டைரக்ட் இன்கம் மட்டும் $5 கிடைச்சிட்டே இருக்கும். எகைன் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த டைரக்ட் இன்கமோட எக்கச்சக்கமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ரைட். இப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு நபரை வச்சே உங்களுக்கு பைனரி மேட்ச் ஆகும்னு சொன்னேன். கரெக்டா? அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பி என்ற நபர் இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு. உங்களுக்கு என்னோட தலைவிதின்னு வைங்க. என்னட்ட வேற நபர்களே இல்ல, ஒரு நபர் மட்டும்தான் இருக்காரு. அவர் தான் அந்த தங்க முட்டை இடுற வாத்து பி. இப்ப இந்த பி என்ன பண்ண போறாருன்னா ஒரு பேர் மேட்ச் பண்ண போறாரு. கரெக்டா? இப்ப பி என்றவர் என்ன பண்றாரு, உங்களோட ஒரு லெக்ல இருக்காரு. இப்ப நீங்க வந்து அடுத்த லெக் வந்து உங்களுக்கு காலியா இருக்கு, வேக்கண்டா இருக்கு. நீங்க யாரையும் அறிமுகப்படுத்தல. ரைட்டா? ஒரே ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுட்டால் இப்ப இங்க என்ன நடக்கும்னு பாருங்க. இவர் மட்டும்தான் இருக்காரு. இவர் வரும்போது உங்களுக்கு டைரக்ட் இன்கம் கிடைச்சிடும், வேற எந்த இன்கம் கிடைக்கல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பி என்ற நபர் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி இங்க வந்து லெஃப்ட்ல ஒரு நபரை, ரைட்ல ஒரு நபரை இங்க கொண்டு வராரு. கொண்டு வரும்போது என்ன நடக்கும், இவருக்கு பேர் மேட்ச் ஆகும். பி என்ற நபருக்கு பேர் மேட்ச் ஆகும். இந்த பி என்ற நபருக்கு பேர் மேட்ச் ஆகும் போது இவர் என்ன பண்ணுவாரு, இவரோட பைனரி பிளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆகி எங்க போய் உட்காரும், அவரோட அப்ளைனோட வீக்ல போய் உட்காரும். அவரோட அப்ளைனோட வீக்கர் சைட்ல போய் உட்காருவாரு. இப்ப என்ன நடக்க போகுது, இந்த பி என்ற நபரே லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து உங்களுக்கு பைனரி மேட்ச் ஆகும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சிஸ்டம் புரியுதுங்களா? அப்ப ஒரு நபரே உங்களுக்கு இந்த பைனரியை வந்து ரெண்டு பக்கம் உட்கார்ந்து மேட்ச் பண்ணி தரக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க என்ன நடக்க போகுது, பவர் வீக் இதே கிடையாது. ரெண்டு பேர் வந்தா பைனரி மேட்ச் ஆகும், உங்களோட ஐடி ரீப்ளேஸ் ஆகும். ரெண்டு பேர் வந்தா பைனரி மேட்ச் ஆகும், உங்களோட ஐடி ரீப்ளேஸ் ஆகும். அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பைனரி மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு மாறி மாறி லெஃப்ட் ரைட் வந்து உட்கார்ந்து அவரே உங்களுக்கு பேர் மேட்ச் பண்ணி தருவாரு. அவர் வந்து உட்கார்ற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு பைனரி கிடைக்கும். அவர் வந்து உட்கார்ற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு டைரக்ட் கிடைக்கும். அவர் வந்து உட்கார்ற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்கும். சோ ஒரு நபர்கிட்ட இருந்து மல்டிபிள் வாட்டி உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் எகைன் ஒரு வாட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஏ வந்து A1 ரீப்ளேஸ் ஆவாரு. அதே மாதிரி பி வந்து B1 ரீப்ளேஸ் ஆகலாம், அல்லது ஏதோ ஒரு நபர் வரலாம், அல்லது இந்த பிஏ வந்து உங்களுக்கு இங்கேயும் உட்கார்ந்து உங்களுக்கு பேர் மேட்ச் பண்ணி தருவாரு. அதே மாதிரி சி வந்து இங்க உட்காரலாம், சிஏ அகைன் வந்து உங்களுக்கு அடுத்த பக்கத்திலையும் உட்காரலாம். அப்ப ஒரு நபர் ரெண்டு நபர் இருந்தாலே நீங்க மல்டிபிள் வாட்டி பிசினஸ்ல சம்பாதிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலே இருந்து சொல்றது, உங்களோட லைஃப் லைன் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அவங்கள நீங்க பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். சரிங்களா? இப்ப பைனரி சிஸ்டம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி பைனரி ஆகுது, இது எப்படி ரீப்ளேஸ் ஆகி நமக்கு இன்கம் வருது, என்னென்ன இன்கம் எல்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் 100% அவுட்புட். $50 ஒருத்தர் வர்றாரு, 250 வரும்போது $50 வரும். அந்த $50 கப்பிள் மேட்ச் இன்கம், லெவல் இன்கம், சிங்கிள் லெக் இன்கம், எகைன் ரீப்ளேஸ் ஐடிக்குரிய அமௌண்ட், இப்படி $100 டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. கரெக்டுங்களா?
எப்படி $100 டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா? ரைட். இப்ப 2 பேர் உள்ள வரும்போது $100 வருது. கரெக்டா வந்துருச்சா? அப்ப இங்க பைனரி மேட்ச் ஆகும்போது ஒரு ஐடி ரீப்ளேஸ் ஆகுது. கரெக்டா? அதுக்கு வந்து $50. கப்பல் மேட்ச் இன்கம் $25, $75. டைரக்ட் இன்கம் 5 5 2 பேர் வரும்போது $10. கரெக்ட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லெவல் இன்கம் $5, சிங்கிள் லெக் இன்கம் $10. எல்லாம் கூட்டி பாருங்க, கணக்கு சரியா வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப கிரவுட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த பணமுமே கிரவுட்ரி சிஸ்டம் எடுத்து வைக்கிறது இல்ல. அத்தனையும் நமக்கே கொடுத்து ஒரு மிராக்கலான சிஸ்டத்தை நமக்கு உருவாக்கி தரும். இன் அண்ட் அவுட் வர்ற பணம் அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அதே மாதிரி தான் இந்த பைனரி சிஸ்டமும் எங்களுக்கு ஃபேமிலி பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. உருவாக்குனது மூலமா 100% அவுட்புட் தந்து நம்ம மறுக்கா எகெயின் 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 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சிஸ்டத்தை இங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட்டு. இப்ப கப்பல் மேட்ச் இன்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் $100 அங்க $50 என்ன நடந்ததோ அதே தான் $100 நடக்கும். அது வந்து டபுளா இருக்கும். லெவல் இன்கம். லெவல் இன்கம் என்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலே சொல்லியிருக்கோம் பாருங்க. இந்த லெவல் இன்கமுக்காக $5 எடுத்துக்கிறாங்க. $5 கரெக்ட்டுங்களா? $5 $50 பிளான்ல $5 $100 பிளான்ல $10 எடுத்துக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா 20 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. மறுபடியும் ஒரு 20 லெவல் வருமானம் வாங்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க கிரவுட்ரி. ஓகே பாருங்க. அப்ப 20 லெவல் என்னும் போது இதுல $5 எடுத்து 20 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. 20 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இப்ப இந்த 20 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஈக்குவலா ஒரு லெவலுக்கு $0.25 இங்க நமக்கு தர்றாங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான சிஸ்டம் இருக்கு. முக்கியமான கண்டிஷன் கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம வந்து 20 லெவலுக்குரிய லெவல் இன்கம் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும். அப்ப 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தா என்ன நடக்கும்னா 10 லெவலுக்கு வரும். 4 டைரக்ட் கொடுத்தா எவ்வளவு வரும்னா 20 லெவலுக்கு வரும். ஒரு டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தா என்ன நடக்கும்னா உங்களுக்கு லெவல் இன்கம் ரிசீவ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு கம்மி. அப்ப நம்ம என்ன பண்ணணும் 4 டைரக்ட் ரெஃபரல் நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு இந்த பைனரி இன்கம் லெவல் இன்கம் ரிசீவ் ஆகும். அப்ப 4 நபரை நம்ம கொடுக்கும்போது எவ்வளவு ரிசீவ் ஆகும்னா ஒரு பல லட்சம் டாலர் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். ஆனா ஒரு வாட்டி தான் ரிசீவ் ஆகுமாண்டா கிடையாது. இது வந்து ஒவ்வொரு டைமும் ரீப்ளேஸ் ஆக ஆக ஒரு நபர்கிட்ட இருந்தே உங்களுக்கு பல வாட்டி கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இந்த பைனரிக்குள்ள வரணும், 4 பேரை அறிமுகப்படுத்தணும். அது மூலமா இந்த லெவல் இன்கம் நம்ம சம்பாதிக்க முடியும். கரெக்ட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லெவல்ன்றது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ரீப்ளேஸ் என்ட்ரியில இருந்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இது மல்டிபிளா கிடைக்கும். ஓகேங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. எப்படி பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இதுல போட்டிருக்கோம். இது $50. ஏ என்றவர் $50 வந்துட்டாரு. பி சியை கொண்டு வந்துட்டா $50 பேர் மேட்ச். அப்ப என்ன நடக்கும்டா ஏ வந்தது காட்டிலும் இது A1 ஏ பேர் மேட்ச் ஆனா A1 ரீப்ளேஸ் ஆகும். இதுல B1 வரலாம் அல்லது C1 வரலாம். வந்தாலும் உங்களுக்கு பேர் மேட்ச். இப்ப B1 C1 வந்ததால A1 வந்து A2 ரீப்ளேஸ் ஆகும். இப்ப A2 வரும்போது இங்க X என்ற நபர் வரலாம் அல்லது Z என்ற நபர் வரலாம். யார் வேணும்னாலும் நம்ம கொடுக்கக்கூடிய பைனரி சிஸ்டத்துக்கு வந்து உட்காரலாம். இது வந்து நம்ம ரெஃபரல்ல உள்ளவங்க மட்டும்தான் வருவாங்க. வேற எங்கேயாவது இருந்து ஜம்ப் பண்ணி வரமாட்டாங்க. சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி A2 என்ன நடக்கும் A3 எங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். இதுல X1 Y1 வரலாம் அல்லது நம்ம புதுசா கொடுக்கக்கூடிய நபர்கள் இங்க வந்து உட்கார்ந்து நமக்கு பைனரி சிஸ்டத்தை கொடுப்பாங்க. அது $100 என்ன நடக்கும்னு போட்டிருக்கோம். ரைட். இது வந்து சிங்கிள் லெக் இன்கம். இந்த சிங்கிள் லெக் இன்கம் எப்படி என்று பார்க்கலாம். அதாவது இங்க வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும்
$50 வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இது $100 பொருந்தாது, $25 $50 பொருந்தும். இப்ப $50 ஒரு நபர் வந்துட்டாருன்னா அவருக்கு நான் ஒர்க்கிங்ல $100 கொடுப்போம். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய சீனியாரிட்டி அடிப்படையெல்லாம் கிடைக்கும். இது வந்து ரிலேட்டிவ் இன்கம் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க சிஸ்டத்துல. இது சிங்கிள் லெக்ல கொடுப்பாங்க. சிங்கிள் லெக்லன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில்ல அந்த பைனரி 2 4 8 ஃபில் ஆகுது இல்ல, அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரே லைன் சிங்கிள். இப்ப ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்க, செகண்ட் யார் வர்றாங்க, தேர்ட் யார் வர்றாங்கன்னு இது லைன் அடுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம $50 பிளான்ல வந்து $10 எடுத்துக்கிறோம். $100 பிளான்ல வந்து பைனரி மேட்ச் ஆகும்போது $20 எடுத்துக்கிறோம். கரெக்டா? இதை எடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த சிங்கிள் லெக்குக்கு அவுட்புட் கொடுக்க போறோம். $50 வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் $100 ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? அப்ப எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா $10 எடுத்து $0.50 மேனிக்கு 20 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அதே மாதிரி $100 பிளான்ல $20 எடுத்து 20 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அப்ப ஒரு லெவல் ஒரு பைனரி மேட்ச் ஆகும்போது $30 எடுத்து வைப்பாங்க. 50லயும் 100லயும் ஒரு பைனரி மேட்ச் ஆகும்போது $30 எடுத்து வைப்பாங்க. இந்த $30 எடுத்து வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 பேருக்கு கம்பெனில இருந்து யார் முதல் வந்தாங்களோ 20 பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் எப்ப இவங்க $100 ரீச் பண்றாங்களோ, அதாவது இந்த ரிலேட்டிவ் இன்கம்ல எப்ப $100 ரீச் பண்றாங்களோ அதோட இந்த ஐடி வந்து மெச்சூரிட்டி ஆகிரும். மெச்சூரிட்டி ஆகி உங்களுக்கு இந்த ரிலேட்டிவ் இன்கம் பிளாக் ஆயிரும். அவ்வளவுதான் கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் 20 பேர் முடிஞ்சோன்னு என்ன நடக்க போகுதுன்னா அடுத்த 20 பேர் வருவாங்க. அடுத்த 20 பேருக்கு இந்த இன்கம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்படியே 20 பேரா சிஸ்டம் வந்து ஃபண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இப்ப இது பேர் மேட்ச் ஆக இந்த ஃபண்ட் ரிசர்வ் பண்ணப்படுறதால நிறைய பேருக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து சீனியாரிட்டி அடிப்படையில வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் 50க்கு 100 என்ற அடிப்படையில ஃபண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். இப்ப பாருங்க பிளான் வந்து 1/1/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. 1/4 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. 1/6 டிசைனிங் முடிச்சிருக்காங்க. 1/7 வந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 15/7 வந்து லான்ச். இன்கம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பிளான் இதுல கொடுத்திருக்கோம். இது எப்படின்னு பாருங்க, நம்ம இந்த பைனரியில வந்து ஃபேமிலி பைனரியில வந்து 20 லெவல்ல நம்ம ரீச் பண்ணணும். அதாவது நம்ம பைனரி என்றது வந்து நம்ம டெய்லி மேட்ச் பண்ண முடியாட்டியும் 20 லெவல்ல எங்கேயோ மேட்ச் ஆகுற அமௌண்ட் டெய்லி எங்களுக்கு $1 $2 ஏறிட்டே இருக்கும். $1 வந்தா $1 வந்தா எங்களுக்கு $90. அப்ப டெய்லி $5 வந்தா $450. அப்ப இந்த 20 லெவல்ல எங்களுக்கு இந்த பைனரியோட லெவல் கமிஷன் எங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம 4 டைரக்ட் கொடுக்கணும். அப்ப ஒவ்வொரு நபர்களும் 4 டைரக்டா கொடுக்கும்போது ஒரு 10 லெவல் ரீச் ஆனா எவ்வளவு எங்களுக்கு இன்கம் வரும்னா ஒரு $10 லட்சம் எங்களுக்கு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பைனரியில லெவல் இன்கம் எங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும்ன்றது சிஸ்டத்தோட கிரைட்டீரியா. அப்ப நம்ம 4 டைரக்ட் ரெஃபரல் நம்ம ரீச் பண்றோம். ஒவ்வொரு நபர்களும் 4 டைரக்ட் ரெஃபரல் ரீச் பண்றோம்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு கம்பெனில ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 20 நபர்கள் இருக்காங்க, 20 நபர் தான் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 20 நபர்களுமே 4 டைரக்ட் கொடுத்துட்டு போனா 10 லெவல் ஃபில் ஆகும் போது எவ்வளவு இன்கம் வரும்னா $10 லட்சம் கிடைக்கும். சோ இது வந்து ஒரு மிராக்கல் சிஸ்டம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை நபர்கள்ட்ட இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த லெவல் இன்கம் ஒரு $10 லட்சம் ரீச் பண்ணும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரீச் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உள்ள வரணும். $50 நம்ம வந்து நம்ம டைரக்ட்ல உள்ள 4 பேரையோ அல்லது புதுசா இருக்கக்கூடிய 4 பேரையோ நம்ம அறிமுகப்படுத்தி இந்த பிசினஸ் பிளானை கத்து கொடுக்கணும். கத்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த லெவல் இன்கம்ல மட்டுமே நம்ம ஒரு 10 லெவல்ல ஒரு $10 லட்சம் ரீச் பண்ண முடியும். இங்க கொடுக்கக்கூடிய பிளான் அத்தனையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருமானத்தை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு பனித்துளி மாதிரி சின்ன சின்ன அமௌண்டா வந்து ஏறிட்டே இருக்கும். இப்ப நிறைய கம்பெனில பெரிய கோடிக்கணக்கான பணம் காமிப்பாங்க. அது வந்து 1 நாள் வரும், 2 நாள் வரும், 10 நாள் வரும், நின்று போயிடும். இங்க வந்து ரெகுலராகவே ஏதோ ஒரு அமௌண்ட் வர்ற மாதிரி பிளானை வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பிளானையும் இப்ப 15ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க.
ரைட், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளானு. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு, உங்களை யார் இந்த ஜூமுக்கு இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட உடனடியா கான்டாக்ட் பண்ணி இது என்ன சார் பிளான் அப்படின்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் இது வரைக்கும் இந்த நெட்வொர்க்ல டிராவல் பண்ண வரைக்கும் ஒரு மிராக்கலான சிஸ்டம், ஒரு அற்புதமான சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், நீங்க ஆணித்தனமா உங்க மைண்ட்ல ஏத்திக்கிங்க. உழைக்கிறவங்க மட்டும்தான் பெரிய அளவா சம்பாதிக்க முடியும். அடுத்தவன் உழைப்ப நம்பி இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு நம்ம ஒர்க்க நம்ம கரெக்டா பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம இந்த பைனரி சிஸ்டம்ல சம்பாதிக்க முடியும். இப்ப நம்ம நெட்வொர்க்கரா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, நம்ம என்ன யோசிப்போம்டா, ஒரு புதுசை விரும்பி போவோம். கிரவுட்ரியா 20 மாசம் ஆச்சு அப்படியா, ரைட்டு, அப்ப அடுத்த பிசினஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மனதுல ஒரு எண்ணம் இருக்கு, அதை தேடுறோம். ஆனா கிரவுட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல. வருஷத்துக்கு ஒரு சின்ன சின்ன பிளான அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட அப்டேஷனையும் அவங்களோட டெக்னாலஜியையும் அவங்க டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றதுதான் இங்க ஆணித்தனமான உண்மை. ஏன் பழைய பிளானே பண்ணுங்க, அதுலயே நீங்க ஜெயிங்க, அதுலயே சம்பாதிங்கன்னு சொல்லாம எதுக்கு ஒரு புது பிளானை இதுல இன்க்ளூட் பண்றாங்கன்னா, இதுதான் டெவலப்பிங், இதுதான் திட்டமிட்ட பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பாருங்க, ஒவ்வொரு எதுலயுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டெக்னாலஜில நம்ம உள்ள போயிட்டே இருக்கணும். புதுசா என்ன விஷயம் வருதோ அதில் நம்ம உள்ள போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகாம இங்கேயே பயணிக்கலாம் அப்படின்றதுக்குரிய ஒரு முழு திட்டமான ஒரு வடிவமைப்பை இந்த சிஸ்டம் இங்க கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எங்களோட மூளையை, எங்களோட மைண்ட் செட்டை சிதறாம நம்ம அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்து இதே இடத்துல இதே நம்ம இவ்வளவு நாளும் வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கிற நபர்களுக்கு இதை கத்து கொடுத்து இந்த பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம்னு வைங்க, நம்ம எங்கேயே போலாம். இதுல இன்னொரு அற்புதமான விஷயமும் இருக்கு. அது அஜய் ப்ரோ உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து எப்படி நம்ம இதுல சம்பாதிக்க போறோம், இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது, இதுல என்ன ஃபண்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இதுல அப்கிரேட் பண்ண முடியும், இன்கம் பண்ண முடியுமா, இல்லாட்டி நம்ம டெபாசிட் பண்ணி தான் பண்ண முடியுமா, அல்லது அப்கிரேட் எடுக்க முடியுமா, இதுல எப்படி நம்ம ஸ்மார்ட்டா இதுல உள்ள வர முடியும் அப்படின்றத ஒவ்வொன்றா உங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. இந்த பிளான் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நபர்களோட மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப உங்களுக்கு புரியலன்னா நீங்க இந்த ஜூம் முடிஞ்ச காட்டிலும் நீங்க உங்க அப்ளைனோட கான்டாக்ட் பண்ணி நீங்க கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி இருக்கு. $50 வந்தா $100 கிடைக்கும். லெவல் இன்கம் இருக்கு. லெவலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி பிளேஸ்மெண்ட் எடுத்து நீங்க அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் கீழே கீழே வரும்போது இந்த லெவல் இன்கம் கிடைக்கும். லெவல் இன்கம் 20 லெவலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த நீங்க பைனரி மேட்ச் ஆகல, லெவல் இன்கம் மட்டும் கிடைக்குதுனாலே உங்களுக்கு ஒரு பெரிய அளவான இன்கம் கிடைக்கும். அப்படி இல்ல, நீங்க எதுவுமே பண்ணல, என்ட்ரி போட்டீங்கன்னாலும் நீங்க என்ட்ரி உங்களோட $50க்கு $100 ரிட்டர்ன் கிடைக்கும். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு திட்டமான ஒரு பிளான் இங்க வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. கத்துக்கொள்ளுங்கள், சம்பாதியுங்கள், உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மனநிறைவாக அமையட்டும் என்று சொல்லி இந்த ஜூமை நான் நிறைவுபடுத்துறேன். நன்றி, வணக்கம். எனக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ அஜய் ப்ரோ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜார்ஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன். டே 1ல இந்த பிளானை ஆன்லைன் வழியாக அனைவருக்கும் வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கான புதிய ப்ராஜெக்ட் அப்படின்றது